விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் வந்து எப்படியாவது வந்து கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பிளான் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு பசுபதி. இதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக அடைகிறாங்க வெண்ணிலா. வெண்ணிலா வந்து விஜய் கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ச்சேஸு அந்த மாதிரி எல்லாமே வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து வந்து ராகினி கூட வந்து என்ன பண்ணாங்க, ஸ்டாலில் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லாருமே வந்து வந்து வாங்கிட்டுருக்காங்க அப்பளத்தை. அதை ஒரு பக்கம் வந்து அப்பளத்தை பொரிச்சு கொடுத்துட்ருக்காங்க நம்ம சாரதாமா. ரொம்ப சந்தோஷமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேருமே. அப்போ அந்த அப்பள வாடையும் அந்த பொரிச்சு கொடுக்குறதும் வந்து காவேரிக்கு ஒத்துக்கல ரொம்ப கஷ்டப்படுறாங்க காவேரி. அங்கே நின்றுக்கிட்டு என்னடி நீ ஒரு அப்பளத்தை கூட வந்து பொரிக்க மாட்டேங்கிற, ஏன் தான் இப்படி இருக்கியோ அப்படி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க சாரதா. இல்லைம்மா எனக்கு வந்து அப்படி சொல்லிட்டு முடியாமல் கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து காவேரி. அடுத்து காவேரி வந்து எல்லாம் வந்து வந்து அப்பளத்தெல்லாம் வந்து வாங்கணுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அம்மா இன்றைக்கி நல்ல வசூல்மா நம்மளுக்கு, பாருமா இவ்வளோ காசு வசூலாயிருக்குன்னு. சூப்பர்டி உண்மையிலேயே நானும் என்னமோ நினச்சேன், இவ்வளோ அளவு வந்து கடையை வந்து அவ்வளோ நல்லா போட்டிருக்க, எல்லாம் பண்ணுற. எனக்கு இது ரொம்ப நம்பிக்கை வந்துச்சுடி, சீக்கிரமாகவே வந்து நல்லா படிக்க வச்சிடலாம்ல நர்மதாவை அப்படின்னு. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் கேட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலடி, அவ்வளோ நல்லா கடையை வந்து பண்ணி வச்சிருக்கா அப்படின்னோடனே எல்லாரும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே வந்து காவேரி விஜய்க்கு கால் பண்ணி எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்கங்க இந்த கடையெல்லாம் பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரி காவேரி, இன்றைக்கி ஒரு நாளே உன்னை பார்க்க முடியாமல் என்னால் இருக்கவே முள்ளடி, ப்ளீஸ் டி நாளைக்கு நான் கடைக்கு வர முடியாது, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறி ப்ளீஸ் டி அப்படின்னோடனே நாளைக்கு ஃபுல் டே உங்க கூட கடையில் தாண்டி இருப்பேன் அப்படின்றாரு. ஏங்க எப்படிங்க, எங்கள் அம்மா இன்றைக்கி வந்துட்டாங்க, நாளைக்கும் கண்டிப்பாக வருவாங்களா? அதெல்லாம் தெரியாது காவேரி, புருஷன் வந்து கூட இருக்கணுமா என்ன வேணும் முடிவு பண்ணிக்கோ, ஒன்றும் தேவையில்லை, அம்மா இருந்தால் போதும் இந்த டைமில். என்னது இந்த டைமில் புருஷன் வேணாமா? என்னடி நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, நீயும் குழந்தையும் இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? அதெல்லாம் தெரியாது, நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற, அங்கே எப்படி இருக்க, ஏதாவது வயிற்று தூக்கிட்டியா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே நான் இருக்கேன்டி, ப்ளீஸ் டி நாளைக்கு உங்க கூடவே இருக்கேன்டி, ப்ளீஸ் டி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னோடனே சரிங்க சரிங்க நான் ஏற்பாடு பண்ணுறேங்க அப்படின்றாங்க. செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு. இங்கே வந்து என்ன பண்ண திரும்ப காவேரி தவிக்கிறாங்க. ஐயோ அம்மா கிட்ட எப்படி சொல்கிறது தெரியலையே. நாளைக்கு இந்த அப்பளத்தோட இன்னும் கொஞ்சம் அப்பளம் எடுத்துகிட்டு போகணும், ஏன்னா நிறைய பேர் வந்துடுறாங்க, அப்பளமே பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. உடனே வந்து காவேரி போய் பேசுகிறாங்க அவங்க அம்மா கிட்ட. அம்மா நாளைக்கு நான் மட்டும் போகிறேம்மா, நீ வேணாம், ஏன் நீ நான் வேணாம் அப்படின்னோடனே அங்கேயும் அவ்வளோ கூட்டம் இருக்குது, எப்படி நீ சமாளிப்ப? இல்லைம்மா நாளைக்கு முக்கியமான ஆளுங்களாம் வராங்களாம், அதனால் கடையில் வந்து நம்ம 2 பேர் இருக்கணுன்ற அவசியம் இல்லையாம்மா, ஏன்னா கட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும், அதனால் இங்கே நீ இருந்தாதாம்மா எல்லா இடத்துக்கும், ஏன் பாட்டி இருக்காங்களா கொடுத்து அனுப்புவாங்க. மா சொன்னால் கேளுமா, நான் நல்லதாம்மா சொல்கிறேன், நான் வந்து இன்றைக்கி கடையில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்புறம் நீ வந்தால் போதும் அப்படின்னோடனே என்னடி நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க, ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்றாங்க. அதான் காவேரி சொல்கிறாள் விடுமா, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அப்பளம்லாம் தயார் பண்ணணும்ல, அந்த வேலையில் இறங்குவோம்மா அப்படின்னோடனே சரிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்து கங்கா கிட்ட. அடுத்து வந்து அப்பாடா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க காவேரி. எங்கள் காவேரி வரதுக்கு முன்னாடி விஜய் வந்து உட்காந்துருக்காரு பெஞ்சில். பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்கள் எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கீங்க, பின்ன என் பொண்டாட்டி எப்படி கஷ்டப்பட்டு வருவா, என்னென்ன பண்ணணும்னு தெரியாது, அதான் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே பாரு ஆளுங்களாம் வச்சுருக்கேன், ஈஸியாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண, இன்றைக்கி எந்த வேலையும் செய்யக்கூடாது காவேரி, எல்லாம் இவங்க பார்த்துப்பாங்க, நம்ம ஜாலியாக உட்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. ஏங்க வேலை பார்க்காம இப்படிங்க, அதுதான் நான் பார்த்துக்கிறதுக்கு ஆள் வச்சிட்டேன்ல, நான் வேலை பார்க்க வந்திருக்கேன், இல்லை உன்னை வேலை வாங்க வந்திருக்கேனா, உன் கூட டைம் ஸ்பெண்ட் தான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்றாரு. ஐயோ உங்களோட ரொமான்டிக் கூட அளவே இல்லைங்க, ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே வா காவேரி முதல்ல போய் ஏதாவது சாப்பிட்டியான்னொன்னே இல்லைங்க நான் சாப்பிடாம வந்துட்டேன். சாப்பிடாம வந்துட்டு அடிப்பா எப்போ பார்த்தாலும் இதே வேலை செய்யறியா நீப்பா அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த கொஞ்சம் சின்ன கடையில் கூட்டிட்டு போய்ட்டு உட்கார வச்சு சரிண்ணா நான் சாப்பிட்றேன், எதுவும் வேணாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாரு. இங்கே காவேரி அவரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க சில பேர். காரங்க இங்கேயும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறோன்னே காவேரி வந்து பார்த்துக்கலாம் விடுங்கன்றாங்க. நீயா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு விஜய் பார்த்துட்டு.